ஊர், எல்லா மாநிலம், எல்லா நாடு, சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, ஸ்வீடனு, மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் அதெல்லாம் வேல் போடுவாங்க. எல்லாம் நடக்கும். இந்த திருவிழா மக்களுக்காக நடக்கக்கூடிய திருவிழா. நம்மளுடைய கோயில் கிடையாது, ஒரு ஊர் கோயிலில் பர்மிஷன் கேட்டு பண்ணுறான். இங்கே இருக்கக்கூடிய யாருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ, சுபகாரியம் நடக்கணும்னா மஞ்சள், தடைகள் நீங்கணும் அப்படின்னா சிகப்பு, ஞானம் வேணும், முக்தி வேணும்னா வெள்ளை கலரில் ஜாக்கெட் பெட்டில் ஒரு 100 கிராம் டப்பா, புது டப்பா வாங்கி மிளகாய் தூளை அரைத்து அதில் கொட்டி மேலே ஜாக்கெட் பீட்டை வைத்து மூடியை திறந்துடணும். ஜாக்கெட் பீட்டை வச்சு அது பேர் என்ன சொல்லுவாங்க, வாய் கட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, மேலே வச்சு கட்டி அந்த மூடியை வச்சு பக்கத்தில் வச்சுக்கங்க. காலை மாலை சாமி கும்பிட்டுடுவாங்க. இந்த திருவிழாவில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நைட் டிக்கெட்டு சேம் டே ரிட்டர்ன் போடாதீங்க, நைட்டு லேட் ஆக முடிய. உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான வாஸ்து பிரச்சனைகள், இடிக்கணும், மாற்றணும், பொருளை தூக்கி வெளியே போடணும், வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, காசு இல்லை, எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களும் நான்வெஜ்ஜை விட்டு வந்துருக்கணும். திருவிழாவில் அன்னைக்கு நீங்கள் கலந்துக்கிறீங்க இல்லையா, அன்னைக்கு உங்கள் வீட்டில் வேறு யாரும் நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொல்லுங்கள். வீட்டில் ஃப்ரிட்ஜில் கூட முட்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. சரியா? புரியுதாம்மா? இருந்தீங்கன்னா காரியம் பலிதமாகும், 100% பலிதமாகும். என்னென்ன ஊர்லேருந்துலாம் வருவாங்கன்னு அங்கே வந்து பாருங்க தெரியும். ஃப்ரான்ஸ், அங்கேருந்து மிளகாத்தூள் எடுத்துன்னு வருவோம், லக்கேஜில் போட்டு எடுத்துன்னு வருவோம். சிங்கப்பூர்லேருந்து எடுத்துன்னு வருவோம், மலேசியாவிலேருந்து எடுத்துன்னு வருவோம். போன வாட்டிலாம் மலேசியாவிலேருந்து ஒரு 10 பேர் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டான். மிளகாத்தூள் எடுத்துன்னு ஆஃபீஸ்க்கே வந்துட்டான். சார் உங்ககிட்ட நீங்கள் வச்சு இங்கேயே நீங்கள் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் வச்சு நாங்களாம் சாமி கும்பிட்டு 2 நாளைக்கு ரூமை போட்டு தங்க வச்சு, நம்பால் போகிறதுக்கு முன்னாடி அவன் தான் முதல்ல நின்று ஃபஸ்ட்டு வேலை போட்டான்.